வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ப்ளூ லாக் ஈவெண்ட் சாப்டர் 2 வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த லோ அமௌண்ட்டும் ரிட்டர்ன் ஆக போகுது. அதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நான் போடுற அப்டேட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு 10ஆம் தேதி மேஜிக் கியூப் ஃப்ரேக்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வர 13ஆம் தேதி வரைக்கும் டெய்லியும் 25 ஃப்ரேக்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலாக 100 ஃப்ரேக்மெண்ட்ஸு. இதை வச்சு நம்ம மேஜிக் கியூப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்குது. இந்த ஈவெண்ட்டை யாராவது நோட் பண்ணிக்கலான்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் இது வரைக்கும் நோட் பண்ணவே இல்லை. ஏதோ மூலையில் கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்தான். டெஸ்டைன்டு ரிங்குன்னு ஒரு யூனிவர்சல் ரிங் வச்சுரு. இது பண்டில்ஸு கூட யூஸ் பண்ண முடியல. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேல் பண்டிலு, ஒரு ஃபீமேல் பண்டிலு, அதுக்கப்புறம் ஒரு க்ளோவாலு, அப்புறம் ஒரு லூட் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். எக்ஸ்சேஞ்சுக்கு 150 டோக்கன் தான். ஆனால் இதில் இந்த பண்டில்லாம் நல்லா இருக்குமானே தெரியல. இது ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது இந்த பண்டில்லாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த பண்டில் எங்கேயாவது பார்த்து நிற்கிங்களான்னு அப்படியே ஒரு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எதுவும் ஃபுல்லாக கூட பார்க்க முடியல. இது யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் தான். ஆனால் இது எதுக்கு தனியாக ஒரு டெஸ்டைன்டு ரிங் ஈவெண்ட்னு ஏதோ கொடுத்துருக்கான்னு தெரியல. எப்போ வந்துச்சுன்னு கூட தெரியல. ஏன்னா ஒரு 2 நாளாக நான் இதை பார்த்துட்டு இருந்தேன். மேலே நான் ஏதோ டாப் அப் ஈவெண்ட் தான் போயிட்டுருக்குதுன்னு நினச்சா, திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் வந்து போயிட்டுருக்கு. சரிங்க, நமக்கு இந்த யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்லாம் நமக்கு வேண்டாம். நாளைக்கு 11ஆம் தேதி பன்னி பண்டில் இல்லாமல் யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது. நம்மக்கிட்ட வந்து இப்போ 7 வவுச்சர் இருக்குது. அதில் வந்து ஸ்பின் பண்ணி நமக்கு வந்து பண்டில் கிடைக்குதான்னு பார்ப்போம். நமக்கு லக்கில்லாம் எப்படி இருந்தாலும் கிடைக்காது. இருந்தாலும் சப்போஸ் கிடைச்சேன்னா அதை பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்ததாக வர 17ஆம் தேதி நம்ம கேமில் ப்ளூ லாக் சாப்டர் 2 ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயின் பண்டிலாக இந்த ரின் பண்டில் தான் வந்து வரப்போகுது. இந்த பண்டில் வந்து இசாகி டீமோட ரின், அவர் இந்த கேரக்டர் பேஸ் பண்ண பண்டில் வந்து நல்லா தரமாக தான் இருக்குது. ப்ளூ லாக் பண்டில்கள்னாலே நல்லா தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பழைய பண்டில்லாம் ரிட்டன் வருதான்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நமக்கு வந்து இப்போ ஒரு மேலே நான் காட்டுற மாதிரி ஒரு ரிங் ஈவெண்ட்டில் தான் வரப்போகுது. அது வந்து அதுக்குன்னு ஸ்பெஷலாக தனியாக ஒரு டோக்கன் கொடுக்குறானா இல்லை யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்டில் தான் வருமானு தெரியல. ஆனால் கன்ஃபார்ம் நமக்கு வந்து பழைய பண்டில்ஸும் நமக்கு வந்து ரிட்டன் ஆக போகுது. இது போக இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த ப்ளூ லாக் ஈவெண்ட்டை வந்து பேஸ் பண்ணி வந்து வரப்போகுது. நமக்கு வந்து நிறைய அவத்தாரு, கன் ஸ்கின்னு, எமோட்டுன்ட்டு நிறைய ஐட்டம் வரப்போகுது. இதில் அந்த ரின் பண்டில் மட்டும் இல்லாமல் இன்னும் இந்த 3 பண்டில் வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து வரலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம பழைய அமௌண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆக போகுது. இன்னும் புதுசாக ஒரு 2-3 அமௌண்ட்டு வரப்போகுது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த எக்ஸமேட் ஸ்கின்னு, அதுக்கப்புறம் இந்த வெக்டர் ஸ்கின்னு, ஃபேமஸ் ஸ்கோர் ஸ்கின்னு, அப்புறம் ஒரு க்ளோவால் ஸ்கின்னுன்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த இதில் வந்து வரப்போகுது. ஆனால் இது அதுகளுக்கெல்லாம் என்னென்ன பவரு, எந்த மாதிரி அமௌண்ட், இதெல்லாம் இன்னும் கேம் ஃபைலில் வந்து கரெக்டாக ஆட் பண்ணாமல் இருக்கான். ரொம்ப பத்திரமாக ஒழிச்சு வச்சுருக்கான். அதெல்லாம் கிடைச்ச உடனே வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு மெயினான விஷயமான லோல் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆக போகுதுங்க. இது வந்து 100% கன்ஃபார்ம். ஜூலை 20ஆம் தேதி நமக்கு வந்து எமௌண்ட் ராயலில் வந்து நமக்கு வந்து லோல் அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆக போகுது. அது கூடவே நமக்கு 2 அமௌண்ட் வரும். அந்த 2 அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கல. நமக்கு மெயினாக தேவையானது எல்லாமே லோல் அமௌண்ட் மட்டும்தான். இதெல்லாம் 200 டைமண்ட் கிடைச்ச அமௌண்ட்டு இப்போ 2000 டைமண்டில் கொடுத்தா தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் லோல் அமௌண்ட் வந்து அந்தளவுக்கு முக்கியமானு கேட்பீங்க. ஏன்னா முக்கியம்தாங்க. எந்த அமௌண்ட் போட்டாலும் நமக்கு வந்து கடுப்பே ஆகாது. ஆனால் இந்த லோல் அமௌண்ட் வந்து நம்மள்கிட்ட வந்து போட்டாலே நமக்கு வந்து ஒரு எரிச்சல் ஆகும். ஏன் நம்ம எவ்வளோ பெரிய லெஜெண்டரி அமௌண்ட் வந்து போட்டாலும் இவன் சிம்பிளாக ஒரு சிரிச்சிட்டு வந்து போயிடுவான். அதுக்காகவே இந்த அமௌண்ட் வந்து நம்ம எடுத்து வைக்க போகணும். இந்த அமௌண்ட் வந்தானே இந்த ஈவெண்ட்டில் வந்து நான் ஸ்பின் பண்ணி உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன். இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.